ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 205. எனக்கு அழிவே இல்லை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் ஸ்தூல உடல் மறைந்தாலும் அவர் இன்றும் அனைவருடைய பிரார்த்தனைகளை செவிமடுத்து அதற்கான பதில்களை கனவிலோ வேறு விதமாகவோ அருளிக்கொண்டுதான் இருக்கிறார். கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து தன் பக்தர்களை ரட்சிப்பதில் எந்தவித வித்தியாசமும் காட்டவில்லை. ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சமாதி அடைந்த பிறகு தன் பக்தர்களுக்கு அளித்த காட்சிகளை இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். 1. ஸ்ரீ பாலப்பாவை தேற்றுவது. ஸ்ரீ சுவாமியின் பரம பக்தரான பாலப்பாவால் ஸ்ரீ சுவாமியின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்திம காரியங்களின் போது பாலப்பா தைரியமாக காணப்பட்டாலும் நாட்கள் செல்ல செல்ல இடிந்து போனார். ஸ்ரீ சுவாமி இல்லாத இந்த உலகத்தில் இனி வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு தன் உயிரை மாய்த்து கொள்ள ஆகாரத்தை தவிர்த்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்தாமல் ஸ்ரீ சுவாமியின் நினைவுகளிலேயே மூழ்கினார். இந்த உண்ணாவிரதத்தின் 3வது நாள் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கமண்டலத்துடன் அவருக்கு காட்சியளித்தார். சந்தோஷ வெள்ளத்தில் பாலப்பா ஸ்ரீ சுவாமியின் பாதங்களை பற்றி கொண்டார். ஸ்ரீ சுவாமியே தன் கரங்களால் பாலப்பாவை எழுப்பி நிறுத்தி, மகனே, வருத்தப்படாதே, இது உனக்கு நன்மை அளிக்காது. நான் உனக்கு என் பாதுகைகளை அளித்துள்ளேனே, அதில் என்னை தரிசனம் செய்து கொள். நான் உன்னுடன் தான் இருக்கிறேன். நான் தினமும் நீ செய்யும் சேவைகளை ஏற்றுக்கொண்டுதான் இருக்கிறேன். என் ஸ்தூல உடலுடன் இருக்கும் பிணைப்பை கடந்து என் ஸ்வயம் சொரூபமான குணத்தை உணர்ந்து கொள். அது அனைத்து உயிர்களிலும் வியாபித்திருக்கிறது. என்னுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் உண்டு என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார். ஸ்ரீ சுவாமியின் அறிவுரைகளை கேட்டு திருப்தி அடைந்த பாலப்பாவுக்கு தைரியம் ஏற்பட்டது. பாலப்பா சிறிது காலத்திற்கு பிறகு குரு மந்திர் என்னும் இடத்தை நிறுவி அதில் ஸ்ரீ சுவாமி அவருக்கு அளித்த பாதுகைகளை பிரதிஷ்டை செய்தார். 2. நீல்காவில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர். நீல்காவின் முன்னாள் நிஜாமான பாவ் சாஹேப் ஜமீன்தார் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பரமபக்தர். ஸ்ரீ சுவாமி முன்னர் ஒரு சமயம் அவருடைய வீட்டுக்கு வந்தபோது அவருக்கு வழிபாடுகள் செய்து திலகமும் அஸ்ததையும் இட்டு பூஜைகள் செய்தார். ஸ்ரீ சுவாமியின் திலகத்திற்கு விழுந்த அச்சதைகளில் 3 எடுத்து அவர் நிஜாம் தம்பதிக்கு பிரசாதமாக அளித்தார். அப்போது அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. ஸ்ரீ சுவாமியின் ஆசீர்வாதத்தினால் அவர்களுக்கு 2 மகள்களும் 1 மகனும் பிறந்தனர். ஸ்ரீ சுவாமி சமாதி அடைவதற்கு முன்னர் வந்த தத்த ஜெயந்தியின் போது பாவ் சாஹிப் அக்கல்கோட் சென்று ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்துவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். கண்டிப்பாக நாளை வருகிறேன் என்று அவரிடம் ஸ்ரீ சுவாமி உறுதியளித்தார். அடுத்த நாள் காலையில் பாவ் சாஹிப் ஸ்ரீ சுவாமி இருந்த இடத்திற்கு சென்று பார்த்தபோது அவர் அங்கு இல்லை. மிகுந்த வருத்தத்துடன் அவர் ஒரு தூதுவனை அக்கல்கோட் அனுப்பி தன் வீட்டுக்கு அழைப்பு விடுக்குமாறு அனுப்பி வைத்தார். அந்த தூதுவன் அக்கல்கோட் சென்றடைவதற்கு முன்னதாகவே ஸ்ரீ சுவாமி அவருடைய வீட்டில் தோன்றினார். அப்போதுதான் பாவ் சாஹிப் சாப்பாட்டுக்காக அமர்ந்தார். ஸ்ரீ சுவாமி வந்திருப்பதை கவனித்த பாவ் சாஹிப் உடனடியாக சென்று அவரை அழைத்து வந்து உணவுக்காக அமர வைத்தார். ஆனால் ஸ்ரீ சுவாமி திடீரென அப்போது தென்படவில்லை. இந்நிகழ்ச்சி நடைபெற்றது சனிக்கிழமை அன்று. ஸ்ரீ சுவாமியின் சமாதி அடைந்ததோ அதற்கு முன்னால் வந்த செவ்வாய்க்கிழமை அன்று. தூதுவன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சமாதி அடைந்த செய்தியும் வந்து சேர்ந்தான். இதை கேட்டவுடன் பாவ் சாஹிப்புக்கு வருத்தம் இருந்தாலும் தான் அளித்த வாக்கை ஸ்ரீ சுவாமி நிறைவேற்றியதை எண்ணி பூரிப்படைந்தார். கடவுள் தன் பக்தனை ஏமாற்றுவதே இல்லை. 3. பூனேவை சேர்ந்த வாமன் ராவ் கோலப். பூனேவை சேர்ந்த வாமன் ராவ் கோலப் கராச்சியில் பொறியியல் துறையில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் மக்களை துன்புறுத்தி பணம் வசூல் செய்து கொண்டிருந்தார். பின்னர் திருமணமான ஒரு பெண்ணுடன் தகாத உறவில் ஈடுபட்டார். அதை கண்டுபிடித்த அப்பெண்ணின் கணவர் அவரின் மீது வழக்கு பதிவு செய்தான். அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். தன் தவறை உணர்ந்து முழு மனதுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம்
அக்கல்கோட்டில் வாசம் செய்யும் அன்னையே, என்னை காத்து ரட்சிப்பாயாக. இனி இது போன்ற இழிவான செயலில் நான் ஈடுபட மாட்டேன். தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே மயங்கி விழுந்தார். பசு எப்படி தன் கன்றை நோக்கி ஓடி வருமோ அதுபோல ஸ்ரீ சுவாமி சமர்த்தரும் தன் பக்தனை நோக்கி ஓடோடி வந்தார். அவர் திகம்பரராக அவருக்கு காட்சியளித்தார். அவர் வாமன்ராவை அரவணைத்துக் கொண்டு, பயப்படாதே, உன் கஷ்டங்கள் அனைத்தும் விரைவில் சரியாகிவிடும் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார். வாமன்ராய் சுனைநிவுக்கு வந்தவுடன் அங்கு எவரும் தென்படவில்லை. அடுத்த நாள் காலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தது. சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தால் வழக்கை நிரூபிக்க முடியவில்லை. கோலப் விடுவிக்கப்பட்டார். அவர் தன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு அக்கல்கோட் சென்றடைந்தார். அங்கு சென்று விசாரித்த போது ஸ்ரீ சுவாமி சமாதி அடைந்து விட்டார் என்ற தகவலை அறிந்து கொண்டு மிகுந்த சோகத்தில் ஆழ்ந்தார். இருப்பினும் அவருக்கு தரிசனம் அளித்ததை உணர்ந்து ஆச்சரியத்தில் மூழ்கினார். அவர் ஸ்ரீ சுவாமிக்கு நெய்வேத்தியம் படைத்துவிட்டு பிராமண போஜனம் அளித்துவிட்டு தன் சொந்த ஊருக்கு பயணித்தார். மகான்கள் பிறப்பதும் இல்லை, அழிவதும் இல்லை. அவர்கள் என்றென்றும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களை உணர்ந்து அனுபவிக்கும் ஞானம் நம்மில் பலருக்கு இல்லை என்பதே சத்தியமான உண்மை. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகி ராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.